அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்கிறது கனடாவில் டொரண்டோ நகரம் பகுதியில் குயின்ஸ் கீ அப்படிங்கிற ஒரு ஏரிக்கரை. அந்த காலத்தில் இங்கிலாந்து மகாராணி இந்த கனடாவை ஆண்டுகிட்டு இருக்கும்போது இந்த பகுதியில் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க நினைவாக கூட குயின்ஸ் கீன்னு வச்சுருப்பாங்க பேருன்னு நினைக்கிறேன். இங்கே சில நேரம் வாக்கிங் வருவேன். டொரண்டோ இங்கே வாக்கிங் என் நண்பர் அங்கே இருக்காங்க. அவங்க பேர் கவிதா ஆல்பர்ட். அந்த தூரமாக நிற்கிறாங்க. அவங்களும் நானும் வாக்கிங் வருவோம். அப்படியே இங்கே ஃபோட்டோ எடுப்போம், அப்படியே நடப்போம். இது அது பக்கத்தில் டெஸ்லா கார், ஒரு 75 லட்சம் மேலே மதிப்புள்ள டெஸ்லா கார், ஒரு கார் இருந்தது. அது பக்கத்தில் கொஞ்சம் படம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு அந்த பக்கம் பார்க்குறது யார்க் ஸ்ட்ரீட்டு, டொரண்டோவில் யார்க் ஸ்ட்ரீட்டு. அங்கே தான் அந்த ஸ்ட்ரீட் கார் பார்க்க வந்திருக்கோம். பாருங்கள், இது ஸ்ட்ரீட் கார்னு சொல்கிறாங்க, இது ஸ்ட்ரீட் ட்ரெயின் கிடையாது பேர். ஆனால் இது ஸ்ட்ரீட் ட்ரெயின் தான் பேர் வச்சுருக்கணும். ஆனால் அவங்க ஒரு சில காரணத்துக்காக கார்னு வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது சாலையிலேயே போகுது, அந்த தெருவிலேயே போகிறதுனால காருன்னு வச்சுருக்கலாம்னு எனக்கு தோணுது. பாருங்கள், தண்டவாளம் இருக்குது, ஆனால் வெளியே தெரியலை. ரொம்ப பக்கத்தில் பார்த்தோன்னா தெரியும். இங்கே பாருங்கள், தண்டவாளம் இருக்குது. ஸ்டீல் எக்காலான அந்த தண்டவாளம் ரோடுக்கு கீழே பதிச்சிருக்காங்க. அதில் இந்த ஸ்ட்ரீட் கார் போகுது. இது எப்படி போகுதுன்னா, எலக்ட்ரிக் இது. அந்த 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 ட்ரெயினுடைய மேலே எலக்ட்ரிக் ஒயர் இருக்கும். இப்போ நம்ம ஊரில் சென்னை, மும்பைலாம் அந்த எலக்ட்ரிக் ட்ரெயினில் போயிருந்தோம்னா அவங்களுக்கு தெரியும். அந்த இப்போ நல்ல கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும், அந்த கம்பி இருக்குது பாருங்கள். அந்த ட்ரெயினுக்கு மேலே ஒரு கம்பி இருக்கும். இதுதான் அந்த கம்பி. அந்த மேலே உள்ள ஒயர் போகுதுல்ல, கரண்ட்டு இபி லைனில் இருந்து கரண்ட்டை எடுத்து போகுது. அதே கான்செப்டு தான் இது. பார்க்குறதுக்கு மெட்ரோ ட்ரெயின் போலேயும் இருக்கும், எலக்ட்ரிக் ட்ரெயின் போலேயும் இருக்கும். ரெண்டும் கலந்த கலவை காருன்னு சொல்கிறாங்க. ஏன்னா தெருவில் போகிறதுனால வரிசைக்காக ஒன்றும் இல்லை, வரிசைக்காக ஒன்றுக்கு பின்னாடி ரொம்ப போயிட்டுருக்குது. இங்கே சீனா மொழியில் எழுதியிருக்காங்க. இந்த பகுதியில் நிறைய சீனா கடைகள் இருக்குது. இப்போ பார்த்தோன்னா ஹாங் ஷான் அப்படின்னு ஒரு கடை இருக்குது. இது இந்த டெலிவரி பாய் அவங்களுடைய வண்டி, எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள் போயிட்டுருக்குது. 1 2 3 வரிசைக்காக போயிட்டே இருக்காங்க. அந்த சைடு வரிசைக்காக ஸ்ட்ரீட் காரும் இருக்குது. இது அலிபாபா, இதுவும் சீனாவில் பிரபலமான ஒரு நிறுவனம். அவங்க பேரில் அலிபாபா. அவங்க ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க போல் இருக்குது, உணவகம். இப்போ இது எல்லோரும் கூட்டக்கூடமாக போயிட்டுருக்காங்களே. எங்கே அப்படின்னா, அந்த டொரண்டோவில் அந்த யூனிவர்சிட்டி அவென்யூ அது வழியாக இந்த கிறிஸ்மஸ் தாத்தா, இது டிசம்பர் மாதம் எடுத்ததுன்னு நினைக்கிறேன். அப்போது வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த கிறிஸ்மஸ் தாத்தா டொரண்டோ சுற்றி வருவார். அவருடைய அந்த வண்டியில், கலைமான்கள் ஓட்டுற அந்த வண்டியில் அவர் வருவார். அவரை பார்க்குறதுக்கு தான் ஆயிரக்கணக்கானவங்க வருவாங்க. அதுக்கும் நம்ம சென்ற மாதம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன்னா அந்த பதிவை பார்க்குறவங்க பாருங்கள். நானும் அந்த கிறிஸ்மஸ் தாத்தாவை பார்க்க வந்தோம் நாங்கள், எங்கள் நண்பர்கள்லாம். அப்போது இந்த எலக்ட்ரிக் காரை பார்த்து, அதில் தான் நான் எலக்ட்ரிக் ஸ்ட்ரீட் கார் அதை பார்த்துட்டு வீடியோவை போட்டேன். இந்த இடம் ரொம்ப நல்ல சிறப்பாக இருந்தது. டொரண்டோ சிட்டி டவுன் டவுன் சொல்கிறாங்கல்ல, அந்த நகரப்பகுதி. நிச்சயமாக டொரண்டோ போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறவங்க இந்த பகுதியை பார்த்துட்டு வாங்க. ரொம்ப இது ஸ்ட்ரீட் கார் பார்க்கலாம், பிரம்மாண்டமான கட்டடம் பார்க்கலாம், மக்கள் கூட்டத்தை பார்க்கலாம். ரொம்ப மனதுக்கு பிடிச்ச ஒரு அனுபவத்தை நீங்கள் பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.